நாகர்கோவிலில் இரத்த காயங்களுடன் வைத்தியர் பிணமாக கிடந்த விவகாரத்தில் ஜோதிடம் பலிக்காததால் கூலிக்கு ஆள் வைத்து கொண்டது அம்பலம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பெருவெளி அருகே உள்ள கோட்டவெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் ஸ்டீபன், வயது 58. நாட்டு வைத்தியரான இவர் ஜோதிடமும் பார்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி ஜான் ஸ்டீபன் வீட்டில் பிணமாக கிடந்துள்ளார். அவரது உடலில் இரத்த காயங்கள் இருந்தன. இது பற்றிய தகவல் அறிந்த ஆசாரிப்பள்ளம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ஜான் ஸ்டீபன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பிரேத பரிசோதனை முடிவில் ஜான் ஸ்டீபன் கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்ததும் முகத்தில் தாக்கப்பட்டு இரத்த காயங்கள் இருந்ததும் தெரியவந்தது. இதை வைத்து பார்த்தபோது அவரை யாரோ மர்ம ஆசாமி அடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதையடுத்து கன்னியாகுமரியில் கடை நடத்தி நம்பிராஜன், வயது 25 என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதாவது இரணியல் அருகே உள்ள கட்டிமாங்கோடு பகுதியைச் சேர்ந்த கலையரசி என்பவரின் தூண்டுதலின் பேரில் ஜான் ஸ்டீபனை கழுத்தை நெரித்து நம்பிராஜன் கொலை செய்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் கூறும்போது, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜோதிடம் பார்ப்பதற்காக ஜான் ஸ்டீபனை கலையரசி அணுகியுள்ளார். அப்போது அவர் தனக்கும் கணவருக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாகவும் 2 பேரும் சேர்ந்து வாழ ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூறும்படியும் கேட்டுள்ளார். இதற்கு சில பரிகாரங்களை செய்யும்படி ஜான் ஸ்டீபன் கூறினார். அதன்படி அவரும் செய்தார். ஆனால் அதன் பிறகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை தீரவில்லை. பலமுறை ஜோதிடம் பார்த்த பிறகும் கணவருடன் சேர்ந்து வாழ முடியவில்லை. இது கலையரசிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இதனால் ஜான் ஸ்டீபனிடம் இது பற்றி கேட்டுள்ளார். ஜோதிடர் கூறியது எதுவும் பலிக்காததால் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டார். ஆனால் ஜான் ஸ்டீபன் பணத்தை கொடுக்கவில்லை. இதனால் 2 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து ஜான் ஸ்டீபனை கூலிக்கு ஆள் வைத்து கொலை செய்ய திட்டம் தீட்டினார். இதற்காக நம்பிராஜனை தொடர்பு கொண்டு ஜான் ஸ்டீபனை கொலை செய்யும்படி கூறியுள்ளார். அதற்கு லட்சக்கணக்கில் பணம் தருவதாகவும் கூறியுள்ளார். பணத்தின் மீதான ஆசையில் நம்பிராஜன் சம்பவத்தன்று ஜான் ஸ்டீபனை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து நம்பிராஜன் மற்றும் கலையரசி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர்.